அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இன்று வெள்ளிக்கிழமை இல்லையாங்க, பண கஷ்டம் நீங்கி பொருளாதாரம் பன்மடங்கு உயர வெள்ளிக்கிழமையான இன்றைக்கு இத கண்டிப்பா பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு மாற்றம் பிறக்குங்க. இந்த உலகத்துல மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே அத்தியாவசிய தேவையாகிவிட்ட ஒண்ணு பணம். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னாலும் பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஒரு வீட்டுல செல்வங்கள் தொடர்ந்து சேர்றதுக்கு அங்க மகாலட்சுமியோட அனுக்கிரகம் தேவை. வருமான தடை நீங்கி பொருளாதாரம் உயர்ந்து செல்வ மழை பொழிய செய்யக்கூடிய அற்புத எளிய பரிகாரம் தான் இது. வாழ்க்கையில எல்லா குண நலன்களையும் பெறுவதோடு மட்டும் இல்லாம பணம் பொருள் அப்படின்ற செல்வங்களையும் பெறுவதற்கு மகாலட்சுமியோட கடைக்கண் பார்வை நம்ம மேல படணும். காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுற நபர்களுக்கு இயல்பாகவே மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இவங்க சாதாரணமாக விளக்கேற்றி பூஜை செஞ்சுட்டு வந்தா சகல சௌபாக்கியங்களும் நாளடைவில் அடைஞ்சிடுவாங்களாம். ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல எழ முடியாதவங்க சூரிய உதயத்தின் பொழுதாவது எழுந்துக்கணும். சூரிய உதயமாகும் முன்பு எழுவதுதான் ஒரு மனிதனுக்கு சிறந்த நற்குணங்களையும் செல்வத்தையும் அளிக்கும்னு சொல்றாங்க. சூரிய உதயத்தின் பொழுது எழுந்து வாசல் கூட்டி பெருக்கி பச்சரிசி மாவுல கோலம் போட்டுட்டு உங்க பூஜை அறையில ஒரு சிறிய பெட்டியில உங்ககிட்ட இருக்கிற பணத்துல கொஞ்சம் பணத்தை வைங்க. அது கூட மல்லிகைப்பூ சிறிதளவு, ஏலக்காய் 2, பச்சை கற்பூரம் கொஞ்சம், சந்தனக்கட்டி 1, வில்வ இலை இதையும் வச்சுக்கோங்க. பின்பு மகாலட்சுமி படத்தை வைத்து அதற்கு முன்பாக 2 குத்து விளக்குகள்ல 5 முக திரியிட்டு எண்ணெய் ஊத்தி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்தி தீபத்தை எரிய விடுங்க. இப்படி சூரிய உதயத்தின் பொழுது செஞ்சு வர்றவங்களுக்கு நாளடைவுல வருமான தடை நீங்கும் அப்படின்றது நியதி. இதன் மூலமா உங்க பொருளாதாரம் பன்மடங்கு உயர்ந்து செல்வச் சேர்க்கை உண்டாகும். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பெண்கள் இதை வீட்டுல கடைபிடிச்சிட்டு வாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க இதை தொழில் ஸ்தாபனங்களில் செய்யலாம். தொழில் ஸ்தாபனங்களில் செய்யறவங்க ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம் பாராம யார் வேணும்னாலும் செய்யலாம். ஆனா வீட்டுல செய்யும் போது பெண்கள் தான் செய்யணும். சரி, இந்த வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றி பார்க்கலாமா? வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவில உள்ள தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை வழங்கினா பண வரவு உண்டாகும். பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தன லாபம் கிடைக்கும். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும். வெள்ளிக்கிழமையில மாலை வேளையில சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதன் மூலமா வீட்டுல ஏதாவது துர்சக்திகள் இருந்தா விலகிடும். அதோட வீட்டுல நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும். இதன் மூலமா வீட்டுல உள்ள அனைவருக்குமே புத்துணர்ச்சி கிடைக்கும். அரசமரத்தடியில வீற்றிருக்கிற விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 11 தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா பண வரவு அதிகரிக்கும். இதே மாதிரி அரச மரத்தை 11 முறை சுற்றி வருவதும் மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்குல தாமரை திரியிட்டு விளக்கேற்றிட்டு வந்தா குபேரனுடைய அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கிறது ரொம்பவே விசேஷமானது. தொடர்ந்து ஒருத்தர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா லட்சுமி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம். செல்வத்திற்குரிய மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே வீட்டுல செல்வ வளம் அதிகரிக்குமா. லட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்று அவங்களுக்கு அம்சமாக விளங்குற உப்பை நாம வாங்கினா நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கிறதோட நம்ம வீட்லயும் லட்சுமி கடாட்சம் எப்பவும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க. என்ன சொந்தங்களே, இன்னைக்கு பண கஷ்டம் நீங்கி பொருளாதாரம் பன்மடங்கு உயர இன்றைய வெள்ளிக்கிழமையில என்ன பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே சொந்தங்களே, இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.